இந்திய அரிசிக்கு 50% வரியா? கவனமா கேளுங்க. இது வெறும் நியூஸ் இல்ல, உங்க வீட்டு சமையலறை பட்ஜெட்டையே மாத்தப் போகும் உலக அரசியல். அடுத்த 60 வினாடியில முழு உண்மையும் சொல்றேன். இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிக்கிறோம். அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருள்களுக்கு, குறிப்பாக அரிசிக்கு பெரும் வரியை விதிக்க பரிசீலிக்குதாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரிசி ரொம்ப மலிவா அமெரிக்க மார்க்கெட்டில் கொட்டப்படுது. இதனால அமெரிக்காவில் அரிசி உற்பத்தி செய்யற விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களாம். இதற்கு முன்னாடியே நம்ம துணி மற்றும் கடலுணவு பொருள்கள் மேல 50% வரை வரி விதிச்சு அமெரிக்கா பெரிய ஷாக் கொடுத்தது. இப்போ அதே மாதிரி அரிசிக்கும் வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. லூசியானாவில் இருக்கிற ஒரு அரிசி ஆலை நிர்வாகி என்ன சொல்றாருன்னா, இந்த வரி விதிப்பு சூப்பரா வேலை செய்யுது, இன்னும் ரெட்டிப்பாக்குங்கிறாரு. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகிற நம்ம ஊர் அரிசிக்கு இது பெரிய அடியாக இருக்கும். ஆனா இந்த திடீர் வரி உயர்வுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்தாரு. பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முக்கியமா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுல அமெரிக்காவுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. புதின் என்ன சொன்னார்? இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு, எங்கிருந்து எண்ணெய் வாங்கணும்னு இந்தியாவுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொன்னார். அடடா, இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகத்தான் அமெரிக்கா இப்படி வரி மேல வரி போடுதுன்னு சில தகவல்கள் சொல்றாங்க. இது ஒரு சர்வதேச வியாபார போர். இது நம்ம அரிசியை வைத்து விளையாடும் அரசியல் சதுரங்கம். இந்த வரி விதிப்பு இந்தியா அமெரிக்கா உறவை ரொம்ப பாதிக்கும். நம்ம ஏற்றுமதிகள் குறைஞ்சா அதோட விளைவு இங்கேயும் எதிரொலிக்கும். இனிமேல் உலக வர்த்தகமும் வெளியுறவு கொள்கையும் ரொம்ப சூடு பிடிக்க போகுது. இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா வரி விதிப்பது அரசியல் காரணமா, இல்லை விவசாயிகளை காப்பாற்றவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம அரிசி அரசியலை புரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஒரு தடவை ரீப்ளே பண்ணி பாருங்க.